சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளையோர்களுக்கு டிக்டாக் வீடியோக்கள் மூலம் வெளிநாட்டு ஆசையை தூண்டி அவர்களிடம் பணத்தினை கொள்ளையிட்டு வந்த கும்பலின் பிரதான சூத்திரதாரி சுவிட்சர்லாந்தில் உள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை கடத்தி அவரது வங்கி கணக்கில் இருந்து 80 லட்சம் ரூபாவை மிரட்டி கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது. 400 மில்லியன் டாலர் வருமானம். இலங்கைக்கு ஜனவரி மாதத்தில் 400.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுற்றுலா பயணிகளால் வருமானமாக கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை மொத்தமாக 2,32,341 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை SLTA தெரிவித்துள்ளது. பாரிய சிக்கல். வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களில் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் காரணமாக வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய வேலை. இலங்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடிய நிலையில் மார்ச் 5 நாடு தழுவிய வேலை நிறுத்தம் முன்னெடுக்க உள்ளதாக GMOA எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் மேலதிக பணிக்கொடை மற்றும் விடுமுறை பொதுப்பெறவு வெட்டுக்கள் தொடர்பில் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் 5ஆம் திகதி முதல் நாளடைவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது. ஜனாதிபதி அலுவலகம் முன் குவிந்த விநியோகஸ்தர்கள். நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தற்போது கொழும்பு ஜனாதிபதி அலுவலகம் முன் காலி முகத்திடலில் மைதானத்தில் கூடி வந்துள்ளனர். இன்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்குவதற்காக அவர்கள் அங்கு கூடியுள்ளனர். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கமிஷன் தொகையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அந்த கமிஷன் தொகையை ரத்து செய்தால் தற்போது சர்ச்சைக்குரிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாடசாலை அதிபருக்கு விளக்கம். இந்த வருடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவனை தாக்கி காதில் காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான பாடசாலை அதிபர் எதிர்வரும் மார்ச் 11ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஒளநறுவை பகுதியைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவரே இவ்வாறு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பில் செய்திகள் நிறைவு காண்கின்றன.